வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு ஈஸியான ஒரு டிஷ் பார்க்க போறோம். அதாவது லெமன் ரைஸ் எப்படி பண்றது பார்க்க போறோங்க. ஸோ லெமன் ரைஸ்க்கு முதல்ல தேவைப்படுவோம் கொஞ்சம் மஞ்சள் எடுத்திருக்கோம், நம்ம 2 லெமன் எடுத்திருக்கோம், கொஞ்சம் காயத்தூள் எடுத்திருக்கோம், கடலைப்பருப்பு, 2 வத்தல் தாளிக்கிறதுக்கு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கேஷ்யூ, கொஞ்சம் நிலக்கடலை. கேஷ்யூ வேணும் தேவையில்ல, விருப்பப்பட்டா போட்டுக்கலாம், நிலக்கடலே போதும் நம்மளுக்கு. ஸோ இது எப்படி பண்ணலாம்னு பார்த்தலாம் இப்போ நம்ம. ஸோ முதல்ல சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் தாளிக்கிறதுக்கு. ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கிறோம், கடுகு போட்டு தாளிச்சிட்டு ஸோ எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு, இப்போ நம்ம கடுகு போட்டுக்க போகிறோம். ஸோ கடுகு வெடிக்கட்டும், கடுகு வெடிக்கிற வரைக்கும் காத்திருக்கலாம் நம்ம. ஸோ சத்தம் கேட்குது பாருங்க, கடுகு வெடிக்கிறது. கடுகு வெடிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம கடலைப்பருப்பு போட்டுக்க போகிறோம். ஸோ கடலைப்பருப்பு கொஞ்சம் நல்லா வாசம் கொடுக்கும் நமக்கு லெமன் ரைஸ்க்கு. ஸோ கடலைப்பருப்பு போட்டுப்போம். ஸோ அப்புறம் முந்திரி கொஞ்சம் போடுறோம், அது மாதிரி நிலக்கடலை, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் 2 வத்தல், எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம தாளிச்சிக்க போகிறப்ப நம்ம எல்லாம் போட்டாச்சு. ஸோ ஸோ இப்போ நம்ம நல்லா வதச்சு, முந்திரி எல்லாம் ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. ஸோ வதச்சு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இருக்கு நம்ம. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு காயத்தில் போட்டுடலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு காயத்தில் போடுங்க. ஸோ அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சு இப்போ நம்ம காயத்தில் போட்டாச்சு. ஸோ தேவைக்காத மஞ்சளும் போட்டுறோம். இப்போ நம்ம மஞ்சளும் போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து லெமனை வந்து புரிஞ்சுட்டு போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம தேவையாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்துட்டு லெமன் கொஞ்சம் புரிஞ்சு விட்டுடலாம். ஸோ உப்பு சேர்த்தாச்சு, நம்ம லெமன் புரிஞ்சுட்டுக்கலாம். லெமன் போய் பாருங்கள் அழகாக சத்தம் இருக்கும். ஸோ லெமன் புளிக்கலாம் இப்போ நம்ம. ஸோ 2 லெமன் நம்ம எடுத்துருக்கோம். நம்ம இன்றைக்கி 2 லெமன் எடுத்துருக்கோம். ஸோ கொஞ்சம் நல்லா புளிப்பாக லெமன் எடுத்துருக்கோம். ஸோ பீஸ் எல்லாம் டேரெக்டாகவே புளிஞ்சிடலாம், தனியாக புளிஞ்சு ஊற்றுன்னு தேவையில்லை. ஸோ டேரெக்டாகவே நம்ம புளிஞ்சிடும் லெமன் வந்து. ஸோ லெமனை இப்போ புளிஞ்சு முடிச்சாச்சு, அவ்வளோதான். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வடிச்சிட்டு சாதத்தை எடுத்து எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா கம சுட சுட கலர்ஃபுல்லான லெமன் ரைஸ் ரெடி நம்மளுக்கு. ஸோ இப்போ நம்ம வடிச்ச சாதத்தை சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம ஸோ தான் நம்ம குக்கரில் சோர் பண்ணியிருந்தோம். நீங்கள் வடிக்கினா வடிச்சிக்கலாம், குக்கரில் போனால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ரைஸ் பிடிச்சிருக்கோ அது போட்டுக்கலாம். பாஸ்மதி ரைஸ்னால் பாஸ்மதி ரைஸ் போட்டுக்கலாம். ஸோ நார்மல் ரைஸில் போகணும், ரெகுலர் ரைஸும் போட்டுக்கலாம் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ எது பிடிக்குமோ அது போட்டுக்கலாம். ஸோ ரைஸ் போட்டாச்சு நம்ம அதை. ஸோ நம்ம ரைஸ் கிண்டக்காக நம்ம இன்றைக்கி பெரிய பாத்திரத்தில் பண்ணியிருக்கோம். ரைஸோட குவான்டிட்டி கம்மி தான். ஸோ பெரிய பாத்திரம் உங்களுக்கு கிண்டே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் பெரிய பாத்திரம் யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்னொரு பாத்திரம் மாற்றம் நம்ம வந்து அதிலே தாளிச்சிட்டு அதிலே கிண்டனா வேலை முடிஞ்சது நம்மளுக்கு. ஸோ வேறு பாத்திரம் நமக்கு யூஸ் ஆக வேண்டாம், கலவருக்கு இது தேவையில்லை. ஸோ அவ்வளோதான், கலர்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம கலர்ஃபுல்லான லெமன் ரைஸ் ரெடி. ஸோ நம்ம இன்றைக்கி லெமன் ரைஸ்க்கு சைடிஷாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் 65 பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ லெமன் ரைஸ் சிக்கன் 65 ஆல்வேஸ் ஒரு லெஜெண்டரி காம்போ தான் வந்து. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் லெமன் ரைஸ் வித் சிக்கன் ஃப்ரை. லெமன் ரைஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது மக்களே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிட்டு நினைக்கிற மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.